नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये திருச்சதகம் ஆனந்தத்து அழுத்தல் 72வது ஸ்லோகம் பாடல் படிக்கணும். ஆனந்தத்தழுத்தல். போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தரன் ஆதி இன்பமும் ஏக நின்கடல் இணை அலாது இலேன் என் எம்பிரான் ஆகும் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கணே ஆக என் கை கண்கள் தாரை ஆறுது ஆக ஐயனே. போன பாடல்ல சொன்னார், நீ என்னை ஆட்கொள்றதுக்கு நீ ரொம்ப காருண்யத்தை காமிச்சிருக்க, அதனால நான் என்ன நினைச்சுட்டேன்னா நீ என்ன ஆட்கொண்டுட போற போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆனா என்னுடைய தயாரிப்பு அந்த அளவுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறேன். நீ என்னை இன்னும் ஆட்கொள்ளவில்லை. என்ன காரணம் என்னன்னா, எனக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் இன்னும் புற நோக்குலதான் என்னுடைய மனமானது இருக்கு. சோ அதனால நீ என்னை ஆட்கொள்ளல, ஆனா ஆட்கொள்ள போற அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறத போன இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு வேண்டுகோள் வைத்தார். எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை மறவாமல் இருப்பதற்கு உன்மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த பேர் அன்பை நான் எப்பொழுதும் வைத்திருக்கணும். இந்த உடல் வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மை அல்ல அப்படிங்கிறதுல எனக்கு திருட நிச்சய ஞானம் வேணும் அப்படிங்கிறத கேட்டேன். ஒரு சாதகனுடைய முக்கியமான ஒரு பிரார்த்தனையே என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த உடம்ப நான் பெருசா மதிக்காம, உடம்ப எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு மதிக்கிறோம். அது ரொம்ப கொண்டாடாம இருக்கிற அந்த மனநிலையை முதல்ல தரணும். பகவான் ஃபர்ஸ்ட் தர வேண்டியது அததான் அப்படிங்கிறது தான். இல்ல படிப்படியா அப்பதான் நமக்கு சமம் தமம் அதெல்லாம் பழக முடியும். அப்படிங்கிறதுனால அத இத்தனை தூரம் வந்ததுக்கு அப்புறமா, அந்த ஆட்கொண்ட ஒரு சிவஞான போதத்தை பெற்றதுக்கு அப்புறமா கூட அது மனசுல இன்னும் திருட நிச்சய ஞானம் ஆகாததுனால இப்ப இந்த உடம்ப பெருசா மதிக்காம உன் சிந்தனையிலேயே என்னுடைய மனம் இருக்கிறதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கார் போனதுல. இப்ப என்ன சொல்ற, அதை இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி சொல்ற. போகம் வேண்டி வேண்டிலேன், திரும்ப திரும்ப நான் இந்த உலக இன்பங்கள்ல மூழ்கணும் அப்படிங்கிற ஆசையானது எனக்கு இருக்கக்கூடாது. அது வேண்டாம் எனக்கு. அதையே நான் திருப்பி திருப்பி எப்ப பார்த்தாலும் எனக்கு இத்தனை குழந்தைகள் வேணும், இத்தனை இது வேணும், பேர பசங்க வேணும், அதுங்க அப்படி பண்ணணும், இதுங்க இப்படி பண்ணணும், இந்த இன்பத்திலேயே நான் சுற்றி கொண்டிருக்கக்கூடியது வேண்டாம். அது எந்த மாதிரி இன்பம்னு அவர் மென்ஷன் பண்றாருன்னா, புரந்தராதி இன்பமும். நான் ஒரு தேவ சரீரம் எடுத்து தேவர்களுக்கு உலகத்துல இருந்து கொண்டு அந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னா கூட அது கூட எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு அந்த இன்பம்ங்கிற அந்த இச்சையை கூட எனக்கு நீ கொடுக்க கூடாது. அதுவும் இல்லாத மாதிரி என்னுடைய மனசு இருக்கணும். ஏக நின் கழல் இணையலாது இனேன், உன்னுடைய கழல் இணைகள் தவிர வேற எதுலையுமே நான் இன்பத்தை காணக்கூடாது. ஈஸ்வரனுடைய சிந்தனையை தவிர வேற ஒரு சிந்தனை எனக்கு இன்பத்துக்கான காரணமாக இருக்கவே வேண்டாம். ஏன்னா வேற எந்த சிந்தனை இருந்தாலும் உலகம்ங்கிற விஷயத்துக்குள்ள எதுவா இருந்தாலும் அது துன்பத்தை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கு. ஈஸ்வர சிந்தனை ஒண்ணுதான் நம்ம துன்பத்தை போக்குவதாக இருக்கிறது. மீதி எல்லாம் துன்பத்தை கொண்டு வருவதாகத்தான் இருக்கிறது. ஏக நின் கழல் இணை அலாத இலேன் என் எம்பிரான், என்னுடைய தலைவனே. ஆகம் விண்டு கம்பம் வந்து, ஆகம் விண்டு அப்படின்னு சொன்னா ஆகம்னா இந்த உடம்புன்னு அர்த்தம். இந்த உடம்பு நெகிழ்ந்து போய் கம்பம் அப்படின்னா, கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம். கம்பம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. இது சான்ஸ்கிரிட்டைஸ்டு தமிழ் வேர்டு கம்பம் அப்படிங்கிறது. கம்பஹரேஸ்வரர் அப்படின்னு இதுல கும்பகோணத்துக்கிட்ட இந்த சரபேஸ்வரர் கோவில் இருக்கே, திருபுவனம், அங்க இருக்கிற சுவாமிக்கு பேர் கம்பஹரேஸ்வரர்னு பேர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மனசுல இருக்கிற நடுக்கத்தை போக்கக்கூடியவர் அப்படின்னு. நடுக்கம் ஏன் வருது? இந்த உலகத்துல இச்சை வச்சா நடுக்கம் வரும். ஏன்னா அது போயிடுமோ, அது இருக்குமோ இருக்காதோ, மாயை கர்மம் திரும்புமோ, தொடு வழக்காய் ஜென்மம் வருமோ என்று யோசிக்குதே மனது,
சிரத்தை எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்வாய். பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா பகவான் பாதுகாப்பு. தாய்மானவர் கேக்குற இந்த மாதிரி ஆயிடுறதுப்பா மனசு சம்டைம்ஸ் இப்படி ஆயிடுறது எனக்கு அப்படின்னு. அவருக்கே ஆறுது அப்படின்னா ஹி இஸ் ரெப்ரசன்டிங் ஆல் ஆஃப் அஸ். அதுதான் நம்ம என்ன வேணா ஸ்டேஜ்ல நான்லாம் 10 உபனிஷத் டிக்கு அப்படியே கரதல பாடமா லெஃப்ட் ரைட் ஒப்பிப்பேன் சொன்னாலும் அந்த புத்தியானது எப்ப என்ன ஆகுங்கிறத இந்த பிராரப்த கர்மா போகாதேவ நஷ்யத்தின்னு சொன்னதுனால அது எப்ப வேணாலும் வந்து டமால்னு ஒரு அடி அடிக்கும். அந்த அடி வாங்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பக்தியோட கூடின ஞானத்தினாலதான் அந்த அடியை நம்ம வாங்காம தப்பிச்சுக்க முடியும். அந்த கம்பஹரேஸ்வரர் என்ன கம்பம் யாருக்கானாலும் வருது. அது சாதாரண மனுஷனுக்கு எனக்கு வெள்ளாம வரலன்னு அவனுக்கு நடுங்க வருது. ஒரு சாதாரண ஒரு விவசாயி போய் வந்து நிக்கிறான் அப்படின்னா ஐயோ மழை போயிடுத்து, இந்த வாட்டி எனக்கு விளைச்சலே வரல, நான் எப்படி பேங்க்குக்காரனுக்கு பதில் சொல்லுவேன், நடுக்கமா இருக்கு. அவனும் வந்து நடுக்கத்தோட தான் நிக்கிறான். பெரிய பண்டிதனா இருக்கான், அவனும் நடுக்கத்தோட தான் நிக்கிறான். ஏன்னா இந்த உலகம் மாயை மயக்கிறது, இந்த மாயை வந்து என்னை இழுக்கிறது, நான் என்ன பண்ணுவேன், அஹோ மாயா அப்படின்னு அந்த மாயையுடைய பிடியில நான் மாட்டிக்க போறேனேன்னு நடுங்குறான் அவன். ஆக மொத்தத்துல பகவான் எல்லாருடைய நடுக்கத்தையும் தீக்குறார். அதனாலதான் அவருக்கு பேர் கம்பஹரேஸ்வரர்னு பேர். இந்த கம்பம் அப்படிங்கிறது என்னன்னா நடுக்கம் வருது. என்னுடைய இது மனசு வந்து நடுங்கிறது அப்படின்னு. இப்ப அர்ஜுனன் வந்து அந்த பெரிய ஒரு உருவத்தை பார்த்து என்னுடைய மனசு வந்து நடுங்கிறது அப்படின்னு சொன்னான் இல்லையா. பிரவ்யதிதாந்தராத்மா அப்படின்னு பார்த்தோம் இதுல பகவத்கீதையில. இப்ப 11வது அத்தியாயத்தை படிச்சிருந்தோம். இந்த நடுங்கிறது மனசு பல பல விஷயங்கள்னால மனசு வந்து நடுங்கிறது. அந்த நடுக்கம் எடுத்து என்ன பண்றேன்னா குஞ்சி அஞ்சலிக்கணே. குஞ்சி அப்படின்னு சொன்னா குடுமி இருக்கக்கூடிய தலைக்கு குஞ்சின்னு பேர். இந்த குஞ்சி அப்படின்னா என்னன்னா இப்படி வளைஞ்சு தொங்குறது இல்ல, இந்த குடுமி வந்து வளைஞ்சு தொங்குறது. குஞ்சிட்ட பாதம்னு சுவாமியோட பாதம் சொல்லு. அது எதனாலன்னா குஞ்சின்னா வளைஞ்சிருக்குன்னு. இந்த வளைஞ்சு தொங்குறதுனால அதுக்கு பேர் குஞ்சித பாதம்னு பேர். அது மாதிரி இந்த தலையில இருக்கிற முடி வந்து அப்படி ஒரு வளைஞ்சு ஒரு நாட்டா போட்டு தொங்குறதாம். அதனால அதுக்கு பேர் குஞ்சி தலை. அது தொங்குறதுனால வளைஞ்சு இருக்கிறதுனால குஞ்சிங்கிறது அந்த தலையை குறிக்கிறது. அஞ்சலிக்கணே அந்த தலையை வந்து அந்த அந்த கைய தலை மேல வைத்து கொண்டு அஞ்சலி செய்யக்கூடிய அஞ்சலிக்கணே. ஆக என் கை அந்த அஞ்சலிக்கணே என் கை ஆக என் கை அப்படின்னு சேர்த்துக்கணும். அதாவது என்னோட கைகள் எப்படி இருக்குன்னா என்னுடைய இந்த குஞ்சி இருக்கக்கூடிய இந்த தலையின் மேலாக இந்த கைகள் தூக்கி தலைய கை மேல தூக்கி இருக்கேங்கிறது அழகா சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும். தலைய கை மேல தூக்கி வச்சுருக்கேங்கிறதுக்கு அவர் ஒரு பொயட்டிக்கலா அத ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குற. நான் கை மேல தலைய தூக்கி அந்த அஞ்சலி முத்திரை எதை காட்டுறதுன்னா இதுக்கு மேல எனக்கு போக்கிடமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவா இல்லையா, திரௌபதி வந்து கையை தூக்கினதுக்கு அப்புறமா தானே கிருஷ்ணர் வந்தார் அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன அர்த்தம்னா இதுக்கு மேல எனக்கு யாரும் வந்து காப்பாற்ற போறவா கிடையாது அப்படிங்கிற ஒரு இது எனக்கு ஏற்பட்டது எனக்கு அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்னா நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு 2 கையையும் மேல தூக்கி சரணாகதி பண்றேன். அந்த சரணாகதி பண்ணும்போது என் கண்ணு என்ன பண்றதுன்னா தாரதாரையா தண்ணீர் கொட்டுறது. என் கண்ணு வந்து அன்பின் மிகுதியா, அன்பிற்கோ உண்டோ அடைக்கும் தாழ்னு கேட்டார் இல்லையா. அந்த உன்மீது இருக்கக்கூடிய நீ முன்னாடி ஸ்லோகத்துலதான் கேட்டிருக்காரு எனக்கு அன்பை கொடு அப்படின்னு. அந்த அன்பு நீங்காம இருக்கணும். அந்த நீங்காம இருக்கக்கூடிய அன்பானது என்ன பண்றதுன்னா கண்கள்ல வந்து வெளிப்படுறது, தாரதாரையாக கண்ணீர் வந்து கொட்டுறது. ஆறு அது ஆக ஐயனேன். நான் உன்னையே வந்து எப்பொழுதும் கூப்பிட்டு கொண்டு என் வாய் வந்து உன் பேரை சொல்லணும்ப்பா, என் மனசு உன்னை நினைக்கணும், என் உடம்பு உன்னுடைய கோவிலுக்கான வேலைகள் செய்யறதுக்கு உபயோகமாகணும். இது மாத்திரம் எனக்கு இருந்து கொண்டு இருக்கணும். வேற வந்து நான் எந்த இன்பத்தையும் கேட்கவில்லை. ஈவன் நீ வந்து என்னை கொண்டு போய் சொர்க்கத்துல டைரக்டா என்ட்ரி கொடுக்குறேன்னா கூட வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் பார்ப்போம். ஐய நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய்க்கலந்தது அல்லது இல்லை பொய்மையேன் என் எம்பிரான் மைக்கலந்த கண்ணி பங்கா வந்து நின் கழல் கனி மெய்க்கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே. அடியார்கள் எல்லாருமே சிவன் பெருமான நன்றாக உணர்ந்ததுக்கு அப்புறமா மற்றுவோர் பற்றிலேங்கிறத யாருமே யூஸ் பண்ணாம இல்லவே இல்லை. நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனாரும் இதே சேம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவரும் வந்து பாட்டை வந்து காயின் பண்ணி மற்றுவோர் பற்றிலே. வேற பற்றுங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. இவர் என்ன சொல்றாரு, ஐயனா ஐயனே முன்னாடி முடிச்சிருக்காரு ஐயனேன்னு. சோ இது அந்தாதிங்கிறதுனால அதே ஐயனேவே ஆரம்பிக்கிறார். ஐயனே
நின்னது அல்லது இல்லை மற்றுவோர் பற்று. உன்கிட்ட வைக்கிறத தவிர வேற பற்று நான் வச்சுக்க போறது கிடையாது. நான் இஸ் டிக்ளேரிங் உலகத்து மீது இருக்கக்கூடிய பற்றை நான் விடுகிறேன் அப்படின்னு. ஒரு வாட்டியும் அதான் சொல்றார். ஆனாலும் உன் மனசு அங்க வெளில போயிடுறதுங்கிறத காமிக்கிறது. அது உள்ள அது என்னதான் வந்து நம்ம அடக்கி வச்சாலும் இது நம்மளதான் ரெப்ரசென்ட் பண்றது. நம்ம வந்து பூஜா டயத்துல நம்மளோட மைண்ட் எப்படி நம்மளே போட்டு பாத்துக்கணும். ஒரு சார்ட் பூஜா டயத்துல உன் மைண்ட் எப்படி இருக்கு, நீ இப்ப மத்த டயத்துல வேற ஏதாவது ஒரு டைம் எடுத்துக்கணும், அந்த டயத்துல உன் மைண்ட் எப்படி இருக்கு, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா. இஃப் இட் இஸ் நெகட்டிவ் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் யூ ஹேவ் டு மெயின்டைன் இட். நம்ம வந்து அதுக்காக பேக் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதனாலதான் இப்ப சொன்னேனே பிராரப்த கர்மா போகாதேவ நசியத்தி. எப்ப வேணாலும் அந்த பிராரப்தம் வந்து யார் ரூபமா வேணாலும் வந்து ஒரே அடி கொடுத்துரும் நம்மளுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி ரேங்க் கார்டு, எவ்ரி க்ஷணத்துக்கு க்ஷணம் ரேங்க் கார்டு. ஆம் ஐ டூயிங் கரெக்ட்லி, ஆம் ஐ டூயிங் கரெக்ட்லி. அது வேற யாராவது பண்ணா நம்மளுக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லும் போது பிடிக்கும். நமக்கே நாமளே சொல்லி அதை சரி பண்ணிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால இவர் இப்பவும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேற பற்றே கிடையாது, மற்ற ஓர் பற்று இல்லை, வஞ்சனேன் பொய் கலந்தது அல்லது இல்லை, பொய் கலந்தது அல்லது இல்லை அப்படிங்கிறது. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இந்த பொய்யான உடம்புல வந்து நான் ரொம்ப இது வச்சுட்டேன். என்னுடைய கவனத்தை வந்து ஜாஸ்தி உடம்பு மேல வச்சிருக்கேன். என்னுடைய பிரியத்தை வந்து நான் உடம்பு மேல வச்சிருக்கேன். யாரெல்லாம் பிரியத்தை உடம்பு மேல அப்படி நம்ம உடம்பு மேலன்னா என்னுடைய உடலுடைய வனப்பு அழகு அது மாத்திரம் இல்ல, உடலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும். உடலை சார்ந்த விஷயம்ங்கிற போது உலகமும் சேர்ந்துன்றது. நம்மளோட உறவுகள் உலகங்கள். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னா நாட் ஒன்லி அவர் பாடி அண்ட் மைண்ட், இதுக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களும். இது எல்லாத்தையும் பற்று வைக்கும் பொழுது நான் என்ன ஆயிடுறேன்னா, நான் வஞ்சனேன், நான் பொய்யானவனாக ஆகிறேன். வஞ்சனைனாலே பொய் கலந்ததுன்னு தான் அர்த்தம். அப்ப வஞ்சனேன் பொய் கலந்தது அல்லது இல்லைன்னு சொல்றாரு. நான் ரொம்ப ரொம்ப மோசம்னு அர்த்தம். என்னன்னா நான் வாயில ஒண்ணு சொல்றேன், இப்ப பண்றது ஒண்ணு பண்றேன், அதுதான் வஞ்சனை. ஆக்சுவலா வஞ்சனைன்னு சொன்னா பொய்யான ஒரு ஒழுக்கம், அதுதான் வஞ்சனை. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிறது, வெளியில ஒண்ணு பண்றது. அந்த வேலையை நான் உங்ககிட்டயே பண்றேன். நான் வாழ்க்கையில அப்படி பற்று வைத்தால், நான் இந்த மாதிரி இப்ப சொல்லிவிட்டு மற்ற ஒரு பற்று அலேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து ரொம்ப பீத்தலா பேசிவிட்டு நான் வீட்டுக்கு போன உடனே என்னுடைய ரெண்டு காணி நிலம் யார்கிட்ட இருக்கு, அது யார் வந்து எனக்கு இன்னும் பத்திரம் பண்ணி கொடுக்கல, யாரோட இதுல போச்சு, அது ஏன் அது என்கிட்ட வரல, எந்த தாயாது எனக்கு கொடுக்கல, நான் உட்காந்து ஒரு சண்டையை போட்டேன்னா நான் அப்புறம் என்ன பற்று வச்சிருக்கேன்? நான் என் பற்று வந்து நிலத்து மேல அல்லவா இருக்கு, உன்கிட்ட இல்ல இல்லையா? அப்படி நான் பண்ணினேன்னா நான் வஞ்சனேன். பொய்மையேன் எம்பிரான். இப்படி எல்லாம் பண்றதுனால இதை என்ன என்னுடைய பிராரப்தமானது என்ன இதெல்லாம் பண்ண வைக்கிறது. இதுதான் ஃபேக்ட். நம்ம எல்லாருக்கும் ஒத்துக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட் என்னன்னா, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் நம்மளுடைய பிராரப்தம் நம்மை இழுத்து கொண்டு உலகியல் விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கு நம்மை இழுத்து தள்ளுகிறது. அப்படி தள்ளும் பொழுது நான் என்ன ஆயிடுறேன்னா, நான் எவ்வளவுதான் நான் வந்து இறைப்பற்றை மட்டும் மெயின்டைன் பண்ணணும்னு மனசுல நினைச்சாலும் அதுல இருந்து நான் வழுவி போறேன். அப்ப நான் பொய்யன் ஆகிறேன், வஞ்சகன் ஆகிறேன், இதெல்லாம் ஆயிடுறது எனக்கு. நீ எப்படி இருக்க? மை கலந்த கண்ணி பங்க. அடிக்கடி அம்பாளை வந்து நினைக்க வைக்கிறார். இவன் ஒருத்தரை மட்டும் நினைச்சுட்டு இருக்காதீங்க பாருங்கெல்லாம், இங்க பெரிய ஒரு சக்தி ஒண்ணு பக்கத்துல இருக்கு அப்படின்னு 4 பாட்டுக்கு ஒரு வாட்டி அம்பாளை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டு வரும். மை கலந்த கண்ணி, அழகான அந்த மையிட்ட கண்களை உடைய அந்த அம்பாளுடைய ஒரு பக்கமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனே, நின் கழல் கணே மெய் கலந்து அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் என்னோட ப்ராப்ளம் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். உன்னை தவிர வேற பற்று இல்லைன்னு சொல்றேன் தவிர நான் ஆனா அதை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறேன். எனக்கு என்ன வேணும்னா, நிஜமாவே நடைமுறைப்படுத்துறாங்கல்ல உன்னுடைய மெய் கலந்து அன்பர் அன்பு, நிஜமாவே வந்து உள்ளமும் உடலும் உன்னையே சார்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அன்பானது எனக்கும் வேணும். அந்த பேரன்பு எனக்கு வேணும். இப்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்கிறார். முதல்ல கேட்டது 71வது பாட்டுல கேட்டது, எனக்கு உன்மீது இருக்கக்கூடிய அன்பு பேரன்பானது நிலைத்திருக்க வேண்டும்னு கேட்கிறார். அந்த பேரன்பினால் நான் வந்து கண்ணீர் விட்டு உன்னையே கதி என்று கதறுகிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது இப்ப சொல்றார், நான் என்னதான் உன்னையே கதின்னு சொன்னாலும் என் மனசு ஆனா வெளியில தான்ப்பா போறது. அதனால வெளியில போகாத இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியான ஒரு அன்பை எனக்கு நீ கொடுக்குறியா? அதுதான் இப்ப எனக்கு இப்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா டு த பாயிண்ட் வர்றார் அவர். அடுத்தது பார்க்கலாம். அடிவர்களுடைய இது வேணுங்கிறார் அவர். அந்த அந்த பேரன்பு தான் எனக்கும் வேண்டும், அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே.
உன்னுடைய அடியவர்கள், அதாவது எப்பொழுதுமே உன்னை சார்ந்திருக்கும் அடியவர்கள், சார்ந்திருக்கக்கூடிய அடியவர்கள், ஆமா, அந்த அந்த அடியவர்களுடைய இன்டென்சிட்டி, அந்த இன்டென்சிட்டி எனக்கு வேணும். அன்புல நானும் அன்புதான்ப்பா வைக்கிறேன், கண்ணெல்லாம் விடுறேன், கையெல்லாம் மேல தூக்குறேன், நானும் அதெல்லாம் பண்றேன். இப்போ ஒரு ஒரு கட்சி தொண்டன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து போஸ்டர் ஒட்டுறவன் ஒரு மாதிரி இன்டிமேட்டா இருக்கான். அப்புறம் வந்து கூட்டம் கூட்டுறவன் ஒரு மாதிரி இன்டிமேட்டா இருக்கான். அவன் என் தலைவா அப்படின்னு தலையில தீய வச்சுக்கிறவன் வேற மாதிரி இன்டிமேட்டா இருக்காங்க. அந்த இன்டிமசி வந்து மாறுறது இல்ல, அவங்களுடைய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த லவ் இருக்குல்ல, அது மாறுறது. அதை வெளிப்படும் பொழுது அது மாறுறது. அவர் என்ன கேக்குறாருன்னா, நான் வந்து உள்ள ஒண்ணு வைத்துக்கொண்டு வெளியில ஒண்ணு பண்றேன், அப்படி பண்ணாம இருக்கிற அந்த ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அன்பு எனக்கு வேணும். ஹி இஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் கிவிங் த கரெக்ட் ரிக்வெஸ்ட் நவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பழுத்த அடியவர்கள் முதிர்ச்சியான வேண்டும் நின்கழல் கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனே ஆவ என்று அருளு நீ பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின் வணங்கவே. இது வந்து ஒரு உச்சபட்சமான ஒரு அன்பின் வெளிப்பாடா காட்டுறார். என்ன அப்படின்னா, இப்ப என்ன கேக்குறார்? வேண்டும் நின்கழல் கண் அன்பு. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கிற விஷயத்தையே தான் இப்ப ஆரம்பிக்கிறார் திரும்பியும். எனக்கு உன்னுடைய திருக்கழல்கள்ல தான் எனக்கு அன்பு வேணும், வேற எங்கேயும் வேண்டாம். பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு. இந்த பொய்மைங்கிறது உலகம் மற்றும் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது அனாத்மா அப்படின்னு ஒரு மொத்தமா ஒரு பிராக்கெட்ல வைக்கிறோம். அனாத்மாங்கிறது பொய் அப்படிங்கறத வைக்கிறோம். ஏன் பொய்ன்னு வைக்கிறோம் அப்படின்னா, அது நிரந்தரமாக இருப்பதில்லை, நித்தியமான இன்பத்தை கொடுப்பதில்லை, மாயையின் காரணத்தினால் உண்டாகி இருக்கிறது. அதனால அதற்கு இது இல்லை, அதுக்கு ஒரு தனித்த இருப்பு என்பது அதற்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அது இன்பம் தருவது போல இருக்கு, ஆனா இன்பம் உண்மையிலேயே அங்கிருந்து வரவில்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால அதை பொய் அப்படின்னு அசத்து அப்படின்னு அதை தனியா வைக்கும். அப்ப அந்த பொய்மையிலிருந்து தீர்த்து அதை பார்த்து ஓடக்கூடிய என்னுடைய இந்த இந்திரியங்கள் எல்லாம் அதை பார்த்து ஓடுறது, அதை ஓடாம மெய்மையே ஆண்டு கொண்டு. நீ என்ன பண்ற? நிறைய பொய்க்கு ஆப்போசிட் மெய் எது? நீதான் நிரந்தரமாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறாய். நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை அப்படிங்கிறார் தாய்மானம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய நித்யா ஷோடசிகா ரூபா ஸ்ரீகண்டார்த்த ஷரீரினின்னு அம்பாளுக்கு பேர். நித்தியமாக இருக்கக்கூடிய பேர். நீ நித்தியமா இருக்க, எப்பவும் இருக்க, அதுதான் நீ மெய். அதனால இந்த மெய்மையே ஆண்டு கொண்டு, நீ என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொன்னார். ஆண்டு கொண்டதுன்னா என்ன அர்த்தம்னா, மைண்ட்ல வந்து அந்த தாட்ஸே ஓவர் பவர் ஆகணும், அதுதான் ஆண்டு கொண்டு. பகவான் வந்து வாமா அப்படின்னு தூக்கி கொண்டு வந்து பக்கத்துல உட்காந்து வச்சுப்பார். அவர் இப்படித்தான் கேட்கிறாரு, ஆவ என்று அருளு அப்படின்னு தான் கேட்கிறார். பட் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, மனசு வந்து வேற சிந்தனையில போகாம பிடிவாதத்துக்கும் பெரும் பிடிவாதமா எப்பவும் இறை சிந்தனை தான் அப்படின்னு இருக்கணும். அதுதான் ஆண்டு கொள்றது அப்படின்னு. நீங்க நம்ம பார்த்தோம்னாலே சில பேர்கிட்ட நம்ம என்ன பேசினாலும், நீங்க எந்த ரூட்ல போனாலும் அவங்க திரும்பி திரும்பி சுத்தி வந்து இந்த சாமி விஷயத்திலேயே வந்து நிப்பாங்க. அப்படி நிக்கிறது எதனால நிக்கிறது? அவங்க தப்பு கிடையாது. அவங்களோட இது என்னன்னா, அவங்க மைண்ட்ல அதுதான் இருக்கு. எது மைண்ட்ல ப்ரிடாமினென்ட்டா இருக்கோ அதுதான் வரும். உங்களுக்கு வந்து பேசும்போதோ செய்யும் பொழுதோ சிந்திக்கும் போதோ அதுதான் ப்ரிடாமினென்ட்டா வரும். இப்போ நிறைய நாள் திருக்குறளையே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வார்த்தைகள்ல கூட திருக்குறள் கோட்டாயிண்டே வரும். ஏன் வருது? ஏன்னா நம்ம அதுக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். நமக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? புதுசா ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த பார்ட்டிஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சாப்பிடுறது தூங்குறது மத்த எல்லா நேரமும் பேச்சு என்னன்னா அந்த பேரன் பேத்திய பத்துதான், வேற எதுவுமே இருக்காது. அவன் கண்ணு இப்படி பார்த்தான், அவங்க பார்த்தான், கிக்கிங்க பார்த்தாங்க, அப்படி இப்படின்னு ஆட்டினா, எதை பார்த்தாலும் எந்த விஷயத்த பார்த்தாலும் இது அவனோ அவளோ அந்த சிந்தனையில ஏன் இருக்கு. அதுதான் டாமினேட்டிங் இந்த மைண்ட். அந்த மாதிரி அந்த பேரன் பேத்திலாம் எப்படி டாமினேட் ஆகுதோ அந்த மாதிரி சுவாமி டாமினேட் ஆகணும் அப்படிங்கறதுதான் இங்க மெய்மையே ஆண்டு கொண்டு. எனக்கு என்ன பண்ணினாலும் அதுல உன்னைத்தான் தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது. நாயினேனை அவர் தன்னை இறக்கி தன்னுடைய இந்த சாதனைகள் பத்தலைங்கிறதுல அவர் இன்னுமே கடைசி வரைக்கும் சாதனைகள் பத்தலைன்னு தான் சொல்ல போறார். அவர் என்னவா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பண்ணினாலும் பத்தாது. ஏன்னா இறைவன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு விஷயம்.
அத நம்ம வந்து சாதாரணமா இது இந்த அடைஞ்சுட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கான விஷயம் கிடையாது. அது ஏதோ நம்மளுக்கு இதுலயே சொல்லுவார் பின்னாடி, ஐம்புலன்களால் உன்னை அறிய முடியாது, வேதத்தால் அறிய முடியாது, எதனாலும் அறிய முடியாது, உன் அருள் இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நான் வந்து நீ என்னை ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ. அது என்ன ஆவ அப்படின்னு சொன்னா ரொம்ப பரிதாபமா, சரி போட்டோம் வா, அதனால என்ன, நான் இருக்கேன் இல்லையா உனக்கு, வா பக்கத்துல. அப்படி இப்ப குழந்தையே அழுதுண்டே வந்து ஏதோ என்னை இவன் அடிச்சுட்டான், 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறச்சேன்னா அந்த பாட்டியோ அந்த அம்மாவோ எப்படி சமாதானப்படுத்துவா? இருக்கட்டும்டா கண்ணா, வாடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு கூட்டி அப்படியே ஒரு அணைப்பு இருக்காது. அந்ததான் அந்த ஆவ அப்படின்னு. சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் வா. என்ன இப்ப நீ வெளியில தானே உன் மனசு போச்சு, போனா போயிட்டு போறது, நாளைக்கே நான் 2 சகஸ்ரம் நம்ம 2 ஆவர்த்தி சொல்லி சரி பண்ணிடலாமா அப்படின்னு அவர் வந்து நம்மளை சமாதானப்படுத்துற மாதிரி அந்த ஆவ அப்படின்னு பரிதாபம் காட்டி. ஏன்னா என் மேல நீ பரிதாபம் காட்டணும் அப்படிங்கிறார். ஏன்னா என் புத்தி இப்படித்தான் போகும், நான் அப்படித்தான் வெளில போவேன், ஆனா நீ தான் பரிதாபம் எல்லாம் காட்டணும், வேற வழியே கிடையாது, உனக்குதான். இல்ல முன்னாடியே சொல்லிட்டாரு ஒரு தடவை, என்னன்னா பெரியவர்கள் தானே சிறியவர்களுடைய பிழையை எல்லாம் பொறுக்கணும் அப்படின்னு வேற ரொம்ப பெருமையா ஒரு தடவை சொல்லியாச்சு. நம்ம ஏற்கனவே டிஸ்கிளைமர் போடுறதுல பெரிய ஆள் இவரு. அதனால முன்னாடியே டிஸ்கிளைமர்ல போட்டு போட்டு வச்சிருவாரு, நான் அப்படித்தான் பண்ணுவேன், நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க ஆவ என்று அருளு நீ. நீ அவர் வந்து சொல்ற, நான் எப்படி போனாலும் சரி நீ என்னை பரிதாபம் காட்டி என்னை எனக்கு அருள் புரிய வேண்டும். நீ பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி, நீ அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். இது எப்படின்னா ஒரு அழகான பிளாக்மெயில். நீ வந்து நான் எங்க வேணா போவேன், எங்க வேணா சுத்துவேன், எப்படி வேணா இருப்பேன், நீ என்ன பாவம் பார்த்து நீ என்ன சேர்த்துன்றணும், நீ எனக்கு வந்து என்னுடைய மைண்ட் பூரா நீ இருக்கிற மாதிரி நீ பண்ணிடணும். அப்படி மட்டும் நீ பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் எப்ப பார்த்தாலும் போற்றி போற்றி அப்படின்னு உன்னை ஸ்துதி பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா என் மைண்ட்ல நீ தானே இருக்க. இது ரொம்ப லாஜிக்கலி ஒரு அக்செப்டபிள் விஷயம் தான். என் மைண்ட்ல யாரு இருக்காரோ அவர்களை பத்தி தான் பேசுவேன். அதனால என் மைண்ட்ல நீயே இருந்துட்டு நான் உன்னையே பத்தி பேசுவேன். அது மாத்திரம் இல்ல விஷயம். எனக்கு என்னன்னா என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. நான் இதனால எத்தனை பிறவி வந்தாலும் பரவாயில்லையா, உன்னை போற்ற முடியும் அப்படின்னு சொன்னா உலகம் எனக்கு பாதிக்காது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா எல்லாரும் என்ன கேட்பா, நீ பிறவி வேண்டாம் அதத்தான் கேட்பா. ஆனா என்ன சொல்றாருன்னா, எத்தனை பிறவி வந்தாதான் என்ன, அந்த எல்லா பிறவிலையும் உன்னை போற்ற முடியும்னா அந்த பிறவி எனக்கு பிரச்சனை இல்லப்பா. இட் இஸ் நாட் அட் ஆல் அ புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் பொன்னடிகள் வழுவாது இருக்க வேண்டும்னு கேட்டது மாதிரி. அது என்னவா இருந்தாலும் சரி, எத்தனை பிறவியா இருந்தாலும் சரி, திரும்ப திரும்ப என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து, அதாவது மீண்டும் வருவதை குறிக்கக்கூடிய ஒரு இது மாதிரி நிறைய அடியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு வந்து இறைவனுடைய சிந்தனையில மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு 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 அனுகிரகம் இருக்குமா இருந்ததுன்னா இந்த பிறவி என்பது எனக்கு ஒரு பொருட்டல்ல. அதுதான் இது கணக்கு. அதான் பிறவி கேட்கிறாருன்னு அர்த்தம் இல்ல, எனக்கு பிறவியை கொடு அப்படின்னு கேட்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. ஆனா அந்த பிறவி வந்தாலும் அது என் மனசுல வந்து அது ஒரு பிரச்சனையா இருக்காது. ஏன்னா என் மனசு உலகத்துல இருக்காது அப்படிங்கிறார். அடுத்தது, வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தல் உற்று மற்று ஓர் உண்மை இன்மையின் வணங்கி யாம் விடேங்கள் தான் அது விடேங்கள் விடேங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்கா என் கொலோ நினைப்பதே. வணங்கு நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு. வேதம் நான்கும் எப்ப ஓலமிட்டு அப்படின்னா, ஓலமிட்டுங்கிற போது ப்ரொஃபவுண்ட்னு சொல்றோம்ல, அதுதான் ஓலமிட்டுங்கிற. இந்த ப்ரொஃபவுண்ட் இது என்ன சப்ஜெக்ட், என்ன வேதத்தினுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இந்த இந்த இடத்துல அந்த ப்ரொஃபவுண்டுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பீக்கிங் ஒன்லி ஆஃப் காட் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய உள்பொருள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இறைவனை பற்றி பேசுகிறது. இறைவன், இறைவனுடைய படைப்பு. இறைவனை பற்றி பேசாமல் இறைவனுடைய படைப்பை பேச முடியாது. அதனால இறைவனை பற்றி பேசுவது அதிகமாக இருக்குது. இறைவனுடைய படைப்பை பற்றி பேசுவதனால் இறைவனை பற்றிய மரியாதையும் மதிப்பும் அதிகமாகிறது. அதனால் ஸ்துதிகள் அதிகமாக இருக்கு. அதுதான் வேதத்தினுடைய முக்கியமான விஷயம். வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இதுதான் இருக்கு. அதுதான் ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேதம். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, ஓலமிட்டு. அது என்ன, எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் நீ தானே இருக்க,
அதனால அது உன்னை வந்து ப்ரொஃபவுண்டா உன்னை காமிக்கிறது இல்லையா? எல்லா இடங்கள்லயும் நீதான் இருக்கிறாங்கிறது வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையிலையும் காமிக்கிறது. ஒவ்வொரு எனி சென்டென்ஸ், எனி அணுவாக்கம் எடுத்துட்டாலும் அந்த அணுவாக்கத்துல சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் வந்து இறைவன் தான். அப்ப சப்ஜெக்ட மாத்துறதே இல்ல. ஒரு இறைவனை வைத்துக் கொண்டுதான் மொத்தத்தையுமே அது வந்து சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது இருக்கு. அப்படி வந்து இந்த வேதம் வந்து சொல்றதுப்பா. மண்ணும் விண்ணும் வேதம். மண்ணும் விண்ணும்னா என்ன? இங்க இங்க இருக்கிறவர்கள் சொல்றது, விண்ணுலகில் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் அந்த வேதத்தின் மூலமாகத்தான் உன்னை அறிந்து கொள்கிறார்கள். அதனால அதன் மூலமாக உன்னை நன்றாக அறிந்து கொள்ள முடிகிறது. உணங்கும் நின்னை எய்தல். உணங்கும் அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கணும். ஓலம் இட்டு உணங்கும் அப்படின்னு சேர்த்துக்கணும். அது எப்படின்னா, இது உன்னை வந்து அறிவிக்கிறது. இந்த இறைவன் இப்படிப்பட்டவர்ங்கிறத அறிவிக்கிறது. ஆனா இதுதான் இறைவன் அப்படின்னு அதனால சுட்டி காட்ட முடியறதா? இதுதான் இறைவன், இப்படித்தான் இருக்கிறார். நான் சொல்றது பரம்பொருள். நான் வந்து நம்ம சிவபெருமான், நாராயணன், சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படிங்கிற உருவக்கடவுளை பத்தி இங்க பேசுறேன். இங்க எதை பத்தி பேசுறேன்னா, பிரம்மம், பரபிரம்மத்தை பத்தி பேசுகிறேன். இந்த பரபிரம்மங்கிறது இப்படித்தான் அப்படின்னு அதால சொல்ல முடியறதா? சொல்ல முடியல. தன்பதி அல்லா பேர்கள் தமையல்ல நல்லன் என்பாள், அன்பரை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானாள், இதன்று என சேடித்த பின் பரபிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் அப்படின்னு சொல்றது கைவல்யன். வேதத்தினாலையும் கூட ஒரு வாக்குனால இத சொல்ல முடியாது. இந்த பரபிரம்மங்கிறது இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி சொல்றது அப்படின்னு, இது கிடையாது பரபிரம்மம், இது பரபிரம்மம் கிடையாது, இது பரபிரம்மம் கிடையாது, இப்படித்தான் இது பிரம்மன் அல்ல அல்ல அல்லங்கிறத நேத்தின்னு நகர்த்தி விட்டுட்டு தான் கடைசியில எஞ்சி நிற்கக்கூடியது என்ன அப்படின்னா, இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பதுதான் பிரம்மம்னு சொல்லி முடிச்சுடுறது. அப்ப இது தனியா இதுதான் எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னா வேதத்துல, அத்தனை வார்த்தை சொற்கள் தான் வேதத்துல இருக்கிறதே ஃபுல்லா. அப்ப வாக்குதான் முழுக்க இருக்கு. சப்த பிரபஞ்சத்தினால காட்ட முடியாத ஒன்று எது அப்படின்னா அதுதான் பரபிரம்மம். அப்படி அந்த இடத்துல உணங்கும்னு ஏன் போட்டார், அதுக்காக சொல்ல வந்தேன் இந்த விளக்கத்தை. உணங்கும்னா தளரும்னு அர்த்தம். தளறது, ஏன் தளறது? காட்ட முடியல. என்னால ஒரு ஸ்பெசிபிக் வேர்டு போட்டு இது ஆத்மா கஹ அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு அவர்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வத்திரிக்தக, அதுக்கப்புறம் பஞ்சகோஷ அதீதக, இப்படி இப்படி நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை காண்பித்து அது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியறதே தவிர்த்து, சாட்சியாக இருக்கிறது சச்சிதானந்த ஸ்வரூப சன் அப்படின்னு முடிக்கிறது. அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சத்து கிம், அப்புறம் திருப்பி சித்து கிம், திருப்பி ஆனந்த கக. ஒவ்வொரு வார்த்தையையும் நாம எடுத்து விசாரம் பண்ணித்தான் இந்த வேதத்திலிருந்து இந்த பிரம்மன் இப்படித்தான் இருக்கிறது, ஆத்மா என்பது இப்படித்தான் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. அதனால ஸ்ட்ரெயிட்டா ஒரு வேர்டு, அத்தனை வேர்ட்ஸ் இருந்து கூட ஸ்ட்ரெயிட்டா ஒரு வேர்டை போட்டு ஒன்ன உணர்த்த முடியல. இந்த இடத்துல இங்க சிவபெருமான் அப்படிங்கிற உருவத்தை வைத்துக்கொண்டு இங்க பேசல. இங்க கங்காதரனையோ இல்ல ஜடாதாரியையோ வைத்துக்கொண்டு பேசல. இங்க அதற்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அவருடைய மூல பொருளை வைத்துக்கொண்டு இங்க பேசுறாரு. இங்க வந்து ஒன்ன அந்த மாதிரி வேதம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு வார்த்தைகள் இருந்தாலும் உணங்குகிறது. ஏன்னா தளருது. அதால வந்து காட்ட முடியல, உன்னை இப்படித்தாங்கிறத காட்ட முடியல. சரி, ரைட்டு, வேதத்தை விட்டுரு. அடுத்தது நின்னை எய்தல். உணங்கும் நின்னை எய்தல் உற்று, உன்னை அடைவதில் உணங்குகிறது அது, அதாவது தளர்ந்து போகிறது. மற்றவோர் உண்மை இன்மையில், வேற ஒண்ணு இருக்கா உனக்கு தவிர வேற ஒண்ணு இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா வேதத்தினால காட்டக்கூடிய விஷயங்கள் என்னென்னவோ அது எதுவுமே நீ அல்ல என்று நேத்தின்னு பண்ணதுனால இருக்கிறது நீ ஒண்ணுதான்னு அதால காட்ட முடியாது. உனக்கு ஒரு வேர்டு தான் அதால கொடுக்க முடியலையே தவிர நீ மட்டும்தான் இருக்க, ஏக்கமா இருக்க அப்படிங்கறத அதனால காட்ட முடியாது. மற்றும் ஓர் உண்மை இன்மையின் நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? உண்மை இருக்கிறது எது? நீ மட்டும்தான் இருக்க. அதனால நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம். வேதம் சொல்லக்கூடிய அறுதி உண்மை என்னன்னா, இறைவன் ஒருவனே, எங்கும் இருப்பதெல்லாம் இறைவனேங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, வணங்கி யாம் விடயங்கள்னா நாங்க விடமாட்டோம் அப்படின்னு. விடயங்கள் அப்படி, அதாவது பன்மையில சொல்றாரு. விடயம்னு சொன்னா ஒருமை, விடயங்கள்னு சொன்னா அடியார்களை சேர்த்து சொல்றாரு. எல்லாரும் நாங்க உன்னை நன்றாக வேதத்தின் மூலமாக புரிந்து கொண்ட அறுதி பொருளான உன்னை
நாங்கள் விடுவதில்லை, நாங்கள் நன்றாக பற்றி கொண்டிருக்கிறோம் வணங்கி. யாம் விடயங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு. இப்ப பாரு, வேதமே உன்னை ப்ராப்பரா காட்டல, அது உனக்கு வந்து 1008 நேத்தி போட்டுட்டு தான் உன்னை காமிச்சிருக்கு. உன்னை மட்டும் அப்படி நீ மட்டும் தான் இருக்கேன்னு அது சொன்னதுனால நாங்க வேற எதையுமே பற்றல, உன்னையே பற்றி கொண்டு நாங்கள் உன்னை விடமாட்டோம்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது நீ வந்து அருளுவதற்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? நாங்க வந்து நீ மட்டும்தான் இருக்கேங்கிறத புரிந்து கொண்டுதானே உன்னையே நாங்க வணங்குகிறோம். அதுக்கப்புறம் நீ வந்து வணங்குவதற்கு உனக்கு என்ன பிரச்சனை? இங்கேயும் அம்பாளை சேர்க்கிறார். இணங்கு கொங்கை மங்கை பங்க என் போலோ நினைப்பதே. நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க? எங்களுக்கு அருள் பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லையா? முதல்ல பாட்டுல சொன்னார், ஆவ என அருளை வந்து நீதான் எங்களுக்கு அருள் பண்ணணும்னு கேட்டார். இப்ப ஏன் நீ அருள் பண்ண மாட்டேங்கிற? நாங்க உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு தான் புரிஞ்சுட்டு தானே உன்னை நாங்க வந்து இது பண்றோம். நாங்க உன்னை பக்தி பண்றோம், உன்னையே தானே சரணாகதி பண்றோம். அப்ப கூட நீ ஏன் வந்து எங்களை வந்து நீ எங்களுக்கு அருள் பண்றதுக்கு நீ ஏன் வரமாட்டேங்கிற? உன்னை உணர்த்துவதற்கு வேதத்தால் கூட முழுமையாக முடியவில்லை. ஆனால் அடியார்கள் உன்னுடைய அருள் இருப்பதனால் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு பக்தி செய்கிறார்கள்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வேதத்தினால கூட காட்ட முடியாத அந்த பரம்பொருளாகிய உன்னை உன்னுடைய அருளினால் தானே நாங்கள் உன்னை நன்றாக புரிந்து கொண்டு வணங்குகிறோம். அப்படி இருக்கும் எங்களுக்கு வந்து அந்த நிலையிலேயே நாங்கள் இருப்பதற்கு அருளுவதற்கு உனக்கு என்னப்பா தடை? ஏன் எங்க மனசு இந்த உலகத்தை நோக்கி போகணும்? why are we diverted? why this இது distraction happens? அதுதான் அவரோட கேள்வி. அதனால நீ ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற? உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த நாளைக்கு இதுல பாக்கலாமா? சரி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.